வேலை வேலை வேலை. இங்க வா. வேலை என்ன வியாபாரம் பண்ற? இங்க வா. ஊருக்கு புதுசா? ஆமாங்க. எதுக்காக வந்த? வேலை. இவன் ஏன் பூசுறான்? இங்க வா. நான் தான் இந்த ஊர் பண்ணையார் மகன். வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். வேலை. உனக்கு ஒரு பிரமாதமான வேலை வாங்கி தரேன். ஆனா அதுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணுமே. நீச்சல் தெரியாது சொன்ன வேலை இல்லைன்னு சொல்லிடுவானோ? நீச்சல் தெரியும். பைய வைகி. தரையில படுத்து நீச்சல் அடி. தரையில படுத்து நீச்சல் அடி. என்னங்க தண்ணில தானுங்க நீச்சல் அடிக்க முடியும், இங்க எப்படிங்க? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணும் வேணும். ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே விளையாடிடுதே. ஏய் தலை குனிஞ்சு என்ன பண்ற? நான் உள் நீச்சல் அடிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. ஏன்டா தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிற? பண்ணையார் மகன் தான் தரையில நீச்சல் அடி வேலை வாங்கி தரேன்னு சொன்னார். அண்ணையார் மகன் யாரு? அதான் அவர்தான். யார் இந்த முள்ளம்பண்ணி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன். இவன் சொன்னான்னு தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறிய, உனக்கு வேலை கிடைச்சிருமா? தண்ணியில நீச்சல் அடிக்கிறவனுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இங்க பார், இந்த ஊர்ல வேலையெல்லாம் கிடைக்காது, பேசாம ஊருக்கு ஓடி போயிரு. வந்துட்டானுங்க. ஏய் வாங்க. உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியற. என்ன படிச்சிருக்க? 10வது. 10வதா? படுத்துட்டு பேரலும் போதே நினைச்சேன் வேலை வேணும்னா பண்ணையார் வேணும். ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. சரி என் பின்னால வா. வந்து 2 சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். போயிட்டாங்க. வரங்க வாடா. நீ ரொம்ப தகராறு முடிச்சோம் போட்டு இருக்க. அன்னைக்கு என்னடா தரையில நீச்சல் அடிச்சேன், இன்னைக்கு என்னடா தண்ணியில் நீச்சல் அடிக்கிறேன். ஏடா நீ என்ன சர்க்கஸ் கொட்டாயிலையா பிறந்த? வாடங்க. பெரியவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. உன் நிலைமையை பத்தி எடுத்து சொன்னேன். உனக்கு ரேஷன் கடையில வேலை போட்டு கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அரிசி அளந்து போடுறதுல இருந்து பில் போடுறதுல இருந்து காசு வாங்கி கல்லாவுல போடுற வரைக்கும் சரி நீ தான் பாத்துக்கணும். காசை வாங்கி எங்க போடுற? கல்லாவுல போடுறேன். சரி சீக்கிரம் வந்துரு, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பச்சா? சரிங்க, கண்டிப்பா வந்துடுறேன். இப்படியே வந்துடாத, வேலை போயிடும். அப்புறம் எனக்கும் கெட்ட பேரு. துணி இருந்தா கட்டிக்க வேடா. அப்பனே கணேசா, ஏதோ இந்த ஊர் வந்ததுக்கு உன் தயவால எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் ரேஷன் கடையில. இந்த வேலையாவது எனக்கு நிரந்தரமா இருக்கட்டும். உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டி காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமிடி தலையா. ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே கோழி குருடா இருந்தாலும்
குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? பல போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்றேன். அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன ஆ? அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். ஆ? விலாசம். அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா, அங்க போய் அது. கோகிலா, கோகிலா. என்னம்மா? கோகிலா இல்லையம்மா? இருக்கா. கோகிலா, இங்க வாமா. உள்ள வாங்களே. பரவாயில்லம்மா, அவங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அதான் கூட்டு போலான்னு வந்தேன். எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். வீட்லயும் அதே தகராறு தான். அப்பா இல்லையாம்மா? இல்ல, எங்க வெளியில போயிருக்காரு. அப்படின்னா அவன் இங்கே இருக்கட்டும், நான் அப்புறம் வந்து கூட்டு போறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, கூட்டிட்டு போயிடுங்க. சரி வா. அப்புறமா வானா? இந்த ஊர்ல நீங்களாவது மனசு வச்சு எனக்கு வீடு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. ஏதோ உங்க கஷ்டத்தை சொன்னீங்க, கேட்கறதுக்கே பரிதாபமா இருந்தது. இவர் கோயில்ல பார்த்த ஆளாச்சே, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அம்மா, ரேஷன் கடையில் வேலை செய்யற பையம்மா படுக்க இடம் இல்லாம கோயில் கிணறு படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வீடுதான் காலியா இருக்குன்னு வாடகைக்கு விடலான்னு கூட்டிட்டு வந்தேன். நீ என்னமா சொல்ற? உங்க இஷ்டம்பா. இவரும் நம்மள மாதிரி தான். இவருக்குன்னு யாரும் இல்ல. வாடகை 5 ரூபாய் அட்வான்ஸ் எல்லாம் கொண்டிருக்கில்ல? அது இல்லாம எப்படிங்க? ம். 4.25 ரூபாய் இருக்குங்க. 4 அடுத்த வாரம் கண்டிப்பா தரேன். வா போலாம். உங்களுக்கு தான் முன்னாடி வச்சிருக்கீங்க. இடுப்பத்தை வச்சு அவங்க சோறு போடுறாங்க, அவங்க தானேயா? பில்லு படைய கதை எழுதுறியா? சீக்கிரம் எழுதி குடியா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமா? 6 கிலோ அரிசி. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 கிலோ அரிசி. இந்தாங்க பாட்டி. யாரும் பாக்கல. ஐ, மூட்டை நிறைய முறுக்கு. மாவு எதுக்கு எடுக்கிற? மாவாட வைக்கிறீங்க மாவு. என்னாலே திங்க முடியலையே. இந்த மனுஷங்க எப்படாதீங்க. அடுத்த தடவை வருவேன். விடுறவன. எப்போ ஆடா? கூப்பன் கார்டுல குடும்ப பேர் இருக்குது. அவ பேர் எதுவா இருக்கும்? கண்டிப்பா செங்கமலமா இருக்காது. இருக்கிற பேர்ல புஷ்பா தான் நல்ல பேரு. அவ பேர் புஷ்பாவா தான் இருக்கும். கண்டில வாங்கின சாமான எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டு வந்தியா இல்ல அங்கேயே விட்டு கழுவி பேசாம வா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வர, நீ பாட்டுக்கு பேசாம போறியே, என்ன அர்த்தம்? பேசாம வான்னு சொல்றேன்ல. ஆமா, ரேஷன் கார்டை கடையிலே வச்சுட்டு வந்துட்டியே, அதை போய் எடுத்தாலும் இல்ல. புஷ்பா. ஆமா, வேணும் தான் வச்சுட்டு வந்தேன். அதுக்கு என்ன? புஷ்பா. ஏன்பா, என் பேரு உனக்கு எப்படிப்பா தெரியும்? புஷ்பா, நான் உங்களை இல்ல, நான் ஐயோ அம்மா. நான் உங்களை நீங்க அழாத பாட்டி வாய் திறந்து கத்துனீங்க பாரு. ஐயோ பாத்தாட்டு அப்படியே போயிட்டானா? இந்த தம்பி என்ன புஷ்பா புஷ்பால கூப்பிட்ட உடனே ஓடி போறிய புருஷன் ஞாபகம் வந்துருச்சியா? அவர் அப்படித்தான் என்ன பிரியுமா? புஷு புஷு கூப்பிடுவாரியா? உன் புருஷன் எப்படி கூப்பிடுவாரு? புஷு புஷு கூப்பிடுவாரியா? புஷு
புஷ்ஷுன்னு கூப்பிடுவாரா? அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு. என் காலில் எருமோ மாறி விடுது. பாட்டி போலாம். யாரா ஓரம் கட்டுறவன்? நான் தாங்க. அட நீயா? பையல பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா, இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான். போற போக்க பார்த்தா இன் பண்ணிருவான் போட்டிருக்கு. சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா. அவராவது புல் பேண்ட் போட்டிருக்காரு, நீங்க ஆப் ட்ரவுசர் தானே போட்டிருக்கீங்க. நானாவது ஆப் ட்ரவுசர் போட்டிருக்கேன். ஊருக்குள்ள ரொம்ப பையன் குவார்டர் ட்ரவுசர் தாண்டி போட்டிருக்கான். ஏறடி சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன? சரஞ்சரமா பாய்தா? சுத்த வேகரம் கட்ட மனுஷனா இருக்கிற பொம்பளையை குடிக்கிறாங்களோ, இந்த பக்கம் நீ வரலாமா? யாரு இந்த ஸ்வரூப் ராணிங்க? இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க. இவளுங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமுத்திட்டு வர்றோமாக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ நான் குடிக்கல வந்து பாக்குறாளாச்சு. எங்க இந்த பக்கம் வந்து வேகரம் சொல்லு பாக்கல. ஏன் காரணம் சொல்ல முடியாதாக்கு? எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பாக்கணும்னு ஆசை. அதான் விட்டேன். உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு? வந்தமா பானை கழுவுமா தண்ணி தூக்கணுமான்னு போறாங்கடி. ஏமாறாட்டா யானக்கா இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆருக்கு தெரியும், வேகரம் சொல்லி தெரிஞ்சுக்கிற. எங்க ஊர் ஆழந்தர மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? நீதான் புலம்பேட்டுக்காரன கல்யாணம் பண்ணவளாச்சு சொல்லாமையா இருப்ப. இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க. இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பட்டி மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. வேணா என் ரூட்கார கேட்டு பாரு. யானுங்க அங்க என்ன நாட்டா? ஆமாண்டி, நீ பிறந்தது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு பேரு, அது மேல வருதா இந்த ஆறு, அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா? அடியே, நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல. இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அங்க பாரு, 5 horsepower மோட்டர் திறந்து விட்ட மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க. இங்க தெரியலம்மா. மாமா பாத்துட்டியா? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? உனக்காக பேண்டும் ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்க அப்பனை கொண்டு போய் கொடு. ஒரு நாளைக்கு ஒன்னாலே இந்த ஊரை விட்டு போறேன். ஆமா, அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் முடியாது. எடுத்துட்டு போடி. இப்ப நீ மரியாதையா போட்டுக்க போறியா இல்லையா? இல்லனா இல்லனா காலையில 4 மணிக்கே வீட்டுக்கு வந்துருவேன். கொடுங்க கொடுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள். இனிமே நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க. வருஷம் பூரா நான் இதை போட்டுக்கிறேன். அக்கா நின்ன திரும்ப இப்படி திரும்ப. வளையல் போட்டிருக்க, கம்மல் போட்டிருக்க, செயின் போட்டிருக்க, பூ வச்சிருக்க, அப்புறம் மூஞ்சி வச்சிருக்க. எல்லாம் உங்க மாமனாலதான். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அக்காவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாவப்பட வேண்டிய மகாராசனே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடா பண்ண போற? என்ன அப்படி கேட்டுட்ட? என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னடா செய்ய போற சொல்லு. நானும் 3 நாள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமாவை நம்பினா ஒன்னும் ஆகாது. சாம நான் சொல்றத கேளு. நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா சொன்ன? எட்டி உதச்சா 7 குட்டி கரணம் போட்டுருவேன். நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? என்னடா முறைக்கிற? உங்கடி நீங்களும் உங்க கல்யாணம். என்னடா சொன்ன? நாராஜ் அடிச்சீங்கள அவன் நம்ம தோப்புல வேலை எல்லாத்தையும் அடிச்சிருக்கான். நான் மட்டும் தப்பு கூடாது. கொக்கின் நிறம் வெண்மை, கொக்கின் நிறம் வெண்மை. கிளியின் நிறம் பச்சை, கிளியின் நிறம் பச்சை. யானையின் நிறம் கருமை. கொஞ்சம் என்ன சொன்ன? யானையின் நிறம் கருமை. நம்ம மாமா மாதிரி இல்ல. என்ன சொன்ன? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இது நீ அடுத்ததுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி படி. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். உங்கடியே நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன? உன்ன ஏனுங்க, மலை மேல நிக்கிறது நம்ம வைத்திய மாதிரி இல்ல?
ஆமா, இவ ஏன் மட்ட மத்தியானத்துல வெயில்ல நிக்கிறா? இல்ல என்ன என்னவா என் கூட வீட்டுக்கு வா, 4-5 எலுமிச்சம்பழம் தரேன், நல்லா தலை தேய்ச்சி குளி, உஷ்ணமான தனியும். ஏன் எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னென்ன பிள்ளை மட்ட மத்தியானத்துல 3 மணி நேரமா வெயில் நின்னுட்டு இருந்தியாமே பெருமாள் கோயில் எதுக்கு பிள்ளை? சும்மாடா. சீக்கிரமா உட்காரு. நானும் பாக்குறேன், இப்பெல்லாம் நீ கடைக்கு போறது இல்ல, தண்ணி எடுக்க போறது இல்ல, எந்த வேலையும் செய்யறது இல்ல. இப்ப பார்த்தாலும் வெயிலே நிக்கிறியே, ஏன்? சும்மாடா. உண்மைதானா? நான் கூட நினைச்சேன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு. போதுண்டாப்பா, உனக்கும் சொல்லாம இருந்தா ஊர் பூரா தண்டோர போட்டுருவேன். நான் ஏன் வெயில நிக்கிறேன்னு தெரியுமா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்னது, தலைக்கு மேல வேலையா? அப்படி என்னடா சாமி உங்களுக்கு தலைக்கு மேல வேலை? அது கூட தெரியாதா? தலைக்கு மேல வேலை என்ன? கட்டிங் பண்றதுதான். சரி சரி சொல்லு. ஒண்ணு இல்ல அக்கா, கொஞ்சத்தை பிச்சிடாதீங்க அக்கா, உங்க அம்மா திட்டும், நான் தான் பிச்சேன்னு சொல்லி. அதாவது 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 வந்து ஏய், என்ன சொல்லி முடிக்கவே இல்லையா? அங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன? ஏய், நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. நீ என்னடானா 1 மணி நேரமா அலாவுதீன் விளக்க தொடச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்க. இத தொடச்சேனா பூதம் வராது, பிசாசு தான் வரும். யாரு? ஓ மருமகதான். இவளால இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? முந்தா நாள் என்னடானா மலை மேல வெயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, நேத்து பெருமாள் கோயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்திருக்கா. ஊர்ல போறவங்க அந்த பெரிய மனுஷனை பார்த்து கேக்குறாங்க, இதனால அந்த பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? யார் அந்த பெரிய மனுஷன்? நான் தான். அத நீயே சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். கொடுங்கட்ட. ஆமா, என்ன புள்ள உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு புள்ள விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்ல அத்த, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன். மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா பாத்தியாடா? ஐயோ, அவர் உள்ளதா இருக்காரா? இல்லனா எது வேணும்னு சொல்லுவியா? எவ்வளவு பிரியமா இருக்கிறா? யாரு இவளா? ஏமாற பிரியமா? அட நீ ஒண்ணுமா, இவன் ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் போய் நிக்கணும், ஊர்ல போறவங்க ஏன் நிக்கிறேன்னு கேட்கணும், என் மாமே ரொம்ப கருப்புன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். அதான் அவளுடைய லட்சியமே. ஏய், இந்த பாரு, நாளைக்கு காலையில மைக் செட் வாங்கி தரேன், கழுத்துல கட்டி ஊரு ஊரா போய் சொல்லு. சொல்றியா? நிஜமாவா மாமா? போடி. எதுக்குடா அவளை இப்படி விரட்டுற? அட நீ ஒண்ணுமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு அப்புறம் எப்படி வேணா விளையாடு. இந்த பாருமா, அப்பா சுத்து 6 மாசம் ஆச்சு, விவசாயம் முடியட்டும், ஒரு நல்ல நாளா பார்த்து. காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு அடுப்பு மொழிகி காப்பிய வச்சு தண்ணி எடுத்து துணி துவைச்சு எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அவளையும் காணோம். ஏமா வைதேகி 2 நாளா வீட்டு பக்கம் காணும், நீ ஏதாவது சொன்னியா? நான் எடுத்து சொன்னப்பா, நீதான் ஏதாவது சண்டை போட்டுப்ப. சண்டை போட்டா அதுக்காக போயிடுவாளா? நான் யாருமா? நான் யாரு? பொம்பளைக்கு பொம்பளை சேர்ந்துக்குவீங்க, ஆம்பளை இப்படி வீட்டு தண்ணியில உட்கார்ந்து இருக்கணும். எங்க போயிருவா? எப்படி இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். அவையும் வர போறான். ஆட்டிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போடுற மகராதான் போட்டு போறான். போட்டுவாளா? போடட்டு. வீட்டு மேல சோத்த போட்டா இன்னைக்கு 1000 காக்கா. என்னது? இந்த பருமா, நீ இப்ப ஊடு சொல்லுமா, இப்பவே 1000 மருமகள் அப்படியே கீழே கொண்டு நிறுத்துறேன். நீ என்னமா? இந்த பருமா, இவ பெரிய கிழிய போட்டா, இவளை பார்க்காம நாங்க ராத்திரி தூங்காம சாப்பிடாம அப்படியே உருகி வலிறான். அதுக்காகத்தான் எதுக்கு லோலோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அட நீ போம்மா. உண்மையிலேயே உனக்கு தெரியாதா? அவன் மேல இவ்வளவு பிரியத்தை வச்சுட்டு அப்புறம் ஏடா சட்டை போடுற? யாரு? நானா? எவோ நீ பொத்த புள்ளவானா? அத மறந்துடாத, உனக்கு தெரியாதுல. இப்ப பார், அவளை போய் தரத்தரன்னு இழுத்துட்டு வரேன்.
சீக்கிரம். டேய் என்ன? இங்க வாபுல்ல. டேய் வாபுல்ல. அக்கா வாடா. ஏன் 2 நாளா வீட்டுக்கு வரல? சும்மாதான். மூஞ்சிய பார்த்து பேசிட்டு. அதான் சும்மான்னு சொல்றல. டேய் மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. நீதான் இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னியே. சரி சரி வீட்டுக்கு வந்து சேரு. அவர் கூட போ. அந்த ஆளு ஏதோ சொன்னா திரும்பி வந்துடு. நான் வேலை கொடுக்கறேன்னா. வாங்க மாமா. வாங்க அத்தை. பாருங்க ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியா தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியில் என்ன உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார்ற. நல்லா உட்கார்ற. அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன். 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன். 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போன வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம் நீ செஞ்சு பாரு. செஞ்சிடறேன். ஏய் அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருந்தா எனக்கு ஊழல் கேட்கடா. இப்படி ஊழலும் கேட்கறத கட்டி ஏல ஆயிரம் கேள்வி கேட்கறீ கேட்கடா. நிறுத்தியா? அடியே ஏடி இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்ட்ட முதல்ல 4 சாச்சா தோணாம. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்தற மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டித்தீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். ஏற சைக்கிள். அண்ணே இவங்க வரல. என்ன மாட்டி விடுற? ஆல்ரெடி ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோவிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே? போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய் நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும். அதுக்கு ஒரு பெட்ரூம் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஏய் ஓடாத ஓடாத, எங்க வேணாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு. ஏய் விட மாட்டேன். நில்லு. எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய? என்ன கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கள்ளக்கான, ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சுட்டேன். உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா. ஐயோ ஒரு வீடு கட்ட அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே என்ன
கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். ஐயோ, அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிங்க என்ன? இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன். அண்ணா அண்ணா போடாதடா அக்கா, போடாதடா பாட்டி பத்து போடாத. போடா லைட்ல அடிக்காதயா. என்ன பண்ண அடிக்க? லைட்ல அடிக்க. டேய் ஆஞ்சநேயா, யாருக்கும் பிரைஸ் விடப்படாது. எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? ஓ செட்டியாரே, இந்த கோமடி தலை இந்த பக்கம் வந்தானயா? பள்ளியே ஏன் வரல? எழுங்க அந்த கொள்ளையில ஓடவனே. என்னம்மா சொன்னேன்? நீ கோச்சுக்காத செட்டியாரே, ஒன்ன சொல்ல. அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு வந்தா திருட்டு ராஸ்கல். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீ தானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. கொடு. இதால 5 ரூபாய். ஆமா, இது நம்ம நோட்டான்னு பாரு. அப்படிதே கொண்டாங்க இப்படி. அப்புறம் அவட்டா நீ இதை அவங்கிட்ட வாங்கிக்க. ஓடில வாங்க. அழகுராஜா, ஓ நிலவோடு வாயுதில் நிலையாடுதே, இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் போடாதே தலையா, 5 ரூபாய அழகுராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போறான். இதை உங்கள்கிட்ட சொன்னானா? அப்படியா? இத புடி. நீ அவன்கிட்ட போய் சொல்லு. ஏய், புலானி, ஏய் புலானி,